பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருப்பாடுகளின் 40 நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியவைகள் எவை, மனம் மாற வேண்டியவைகள் எவைகளை குறித்து இந்த 40 நாள் அளவும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சிந்தித்து பார்ப்போம். உடையை மாற்றாதே, உள்ளத்தை மாற்றிவிடு. குறை சொல்லாதே, குறை சொல்லுக்கு ஆளாகாதே. மன்னிப்பு கொடு, மன்னிப்பு பெறு, மறந்துவிடு. தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாகாதே. அடிமையாகாதே, அடிமையாக்காதே. ஏமாறாதே, ஏமாற்றாதே. சோம்பேறியாயிராதே, சுறுசுறுப்பாயிரு. பகிர்ந்து கொடு, பதுக்காதே. அன்பு செய், பகைக்காதே. இந்த பைபிளை தினமும் வாசி, நேசி, யோசி, உசி, ருசி. இயேசு கிறிஸ்து அருமையான பிள்ளைகளே, இந்த அருமையான தவ காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. படைப்பு, பாவம் நுழைதல், வாக்குறுதி, வழிநடத்துதல், பாதுகாப்பு, மீட்பர் இயேசு பிறத்தல். இரண்டாவதாக இயேசு பிறத்தல், இருத்தல், வளர்தல், சோதிக்கப்படுதல், போதித்தல், ஓமைகள், புதுமைகள், மறைபொருள், அறவுரை, அறிவுரை, கண்டித்தல், தண்டித்தல், சீராக்குதல், நல்ல ஆலோசனைகள், அவமானப்படல், விண்ணக விளக்கங்கள் காட்டி கொடுக்கப்படல். மூன்றாவது சிலுவை சுமத்தல், கசையடிப்படுதல், கல்வாரி பயணம், சிலுவை அறையப்படுதல். திருப்பாடுகளில் 40 நாட்கள். அன்பு, மீட்பு, தீர்ப்பு. உயிருள்ள இறைவனின் ஆவியே, என்னில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் வார்த்தையே, என்னில் எழுந்தருளும். உடையும் என்னை உருமாற்றும், நிரப்பி என்னை வழி நடத்தும். உயிருள்ள இறைவனின் வார்த்தையே, என்னில் எழுந்தருளும். எரேமியாவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, என் சொல் தீயை போன்றது, பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றது. கடினமான உள்ளங்களை கனிவாக மாறட்டும், உணர்வற்ற உள்ளங்கள் நல்ல உணர்வு பெறட்டும். மரத்து போன உள்ளங்கள் மகிழ்ச்சியாக மாறட்டும், மழுங்கி போன உள்ளங்கள் மகிமையாக மாறட்டும். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மார்க் 8:34 வசனத்தின்படி தொடர்ந்து வா. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. சிலுவையை எடுத்து தோளில் சுமந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே.
சுமந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? சிலுவையை எடுத்து தோளில் சுமந்து பின்னே வருவாயா? பாடுகளில் தான் பங்கு பெற்று நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? நிலைத்து நிற்பாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே, தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. அபிஷேகம் செய்தேன் வல்லமை பெற்றாயா? தாயின் கருவில் உன்னை அழைத்தேன் புரிந்து கொண்டாயா? ஆவியினாலே அபிஷேகம் செய்தேன் வல்லமை பெற்றாயா? வல்லமை பெற்றாயா? வல்லமை பெற்றாயா? தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே, தொடர்ந்து வந்திடு மகனே, தொடர்ந்து வந்திடு மகளே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளே, நாம் இப்பொழுது தவக்காலத்தின் திரு பாடுகளின் 40 நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தின் 40 நாட்களில் திரு பாடுகளின் 40 நாட்களில் இன்று 10வது நாள். இந்த 10வது நாள் ஆண்டவராகிய கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு பாஸ்கா என்று பார்க்கிற பொழுது, ஒரு சிலுவை பாதை என்று பார்க்கிற பொழுது, நேரடியாக தத்ரூபமாக நடித்து காண்பிக்கிற பொழுது, ஒரு சினிமாவில் பார்க்கிற பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த காட்சியானது பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதையும், அந்த ஒவ்வொரு காட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் என் சிந்தனையை கிளறி விடுகிறது என்பதையும், உண்மை எது, பொய் எது, நல்லவைகள் எவை, தீயவைகள் எவை, எவைகளை சேர்க்க வேண்டும், எவைகளை விட வேண்டும் என்ற பல காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறேன். இந்த நாளில் இப்படியாக நீங்க படத்திலும் காட்சியிலும் சிலுவை பாதையிலும் பாஸ்காவில் பார்க்கக்கூடிய அந்த இயேசு யார்? அந்த இயேசு யார் என்பதை நான் அறிந்திருந்தால்தான் அவர் எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், எதற்காக என்னுடைய பல காரியங்கள் என் வாழ்க்கையில் நுழைந்தார், அவர் என் வாழ்க்கையில் நுழைந்ததால் எனக்கு என்னென்ன காரியங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றன என்பதை அறிய முடியும். இயேசு யார்? ஆண்டவராகிய கடவுளுடைய ஒரே மகன் என்பதையும், நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தீவினைகள் எல்லாரும் விடுதலை கொடுக்கக்கூடிய, தன்னையே மகனாக கொடுக்கக்கூடிய
ஒரு இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் உணர வேண்டும். அவர் வழியாகத்தான் உலகம் மீட்படைய வேண்டும். அவருடைய தியாகத்தினால் தான் நான் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சிலுவை பாதையினுடைய உள் அர்த்தங்களை நான் உணராமல் அது ஒரு காட்சியாக பார்த்து மனித உணர்வுகளால் ஆளுகிறேன். அளவேண்டியதான். மனிதனுக்கு உணர்வுகள் இருக்கிறவர்கள் உணர்வு செயல்படுத்துவது, வெளிப்படுத்தப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த இயேசு யார் என்பதை படத்திலோ சுருவத்திலோ நடிப்பிலோ நடிக்கின்ற சூழ்நிலை பார்க்காமல் அவர் ஒரு உயிருள்ள கடவுளின் மகன் என்பதை நீ அறிந்தால் பல சிந்தனைகள் உனக்கு வெளிச்சமாக்கப்படும். பல சிந்தனைகள் கட்டுப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வாய். அப்போது இயேசு யார்? அந்த வார்த்தையா ஆதியிலேயே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாக இருந்தார், கடவுளோடு இருந்தார். யோவான் முதல் அதிகாரம் 1-5 வசனங்களை படித்தா அந்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். யோவான் 1:14. அதே போல பாருங்க, என்னை போல் சரீரம் எடுத்தார். எபிரேயர் 2:14 படித்தீங்கன்னாக்க அவர் மனிதனை போல் சரீரம் எடுத்தார். அந்த சரீரத்தை தான் பிற்று உணவாக கொடுத்தார், தெய்வீக உணவாக கொடுத்தார். அப்படியானால் இந்த 10வது நாள் சொல்லுவது என்ன? அந்த இயேசு யார்? மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னாக்க, விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் அத்தாரிட்டி. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்து நல் உறவு ஏற்படுத்தி தன்னையாய கடவுளோடு இணைப்பதற்கு அவர் தன்னுடைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறார் என்று அது திருளிப்பாடு முதல் அதிகாரம் 17-18 வசனத்தை படித்தீங்கன்னா, நான் இறந்தேன், சாவுக்கு உட்பட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், ஆனால் இன்று வாழ்கிறேன். பாதாளமும் சாவும் மரணமும் என்னை ஒன்று செய்யாது. நான் வாழ்க இறந்தேன், ஆனாலும் நான் வாழ்கிறேன். இறப்பை கடந்தவன் என்பதை அறிந்து கொள். 3வதா பாருங்க, மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 38-39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் செல்கின்ற படகுல போய் படுத்திருக்காரு. காற்றும் கடலும் வேகமா இருக்கு. படகு இடிஞ்சிருமோ விழுந்துருமோன்னு பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அப்ப சீடர்கள் கேட்கிறாங்க, போதகரே தூங்குறிய, நாங்கள் சாகுன்றோமே, கவலை இல்லையா என்று கேட்கிறார். அப்ப அது பாருங்க, மரணத்தை வென்றவர், பாவத்தை வென்றவர், இயற்கையை வென்றவர். பாருங்க, மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 1-10 வசனத்தை பற்றினாக்க, தீய பிசாசின் அதிகாரம் உள்ளவர், வினை விட்டு வெளியேறே, அத்தாரிட்டி. அவர் இயேசு. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதே போல பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை எழுந்து நட, வெளியிலே வா. அருமையான சகோதரி சகோதரியே, நீ பார்க்கக்கூடிய பாஸ்காவில், சினிமாவில், நாடகத்தில், ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய சிலுவை பாதையில் பார்க்க அந்த இயேசுவை நீ என்னவா பார்க்க கூடாது? ஒரு சாதாரண நிலையில் பார்த்து அதனுடைய மறைபொருள் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இயேசு யார்? காற்றும் கடலில் நில் என்று சொல்லுகிறார். இவர் யார்? இறந்து போன லாசர் 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று தன்னுடைய சகோதரி சொல்கிறார். அங்க நின்றுகிட்டு, லாசரே வெளியிலே வா என்று எழுதி வருகிறார். கல்லறையும் இறந்து போன மனிதனும் வெளியிலே வரக்கூடிய அளவுக்கு காது கேட்கிற, இறந்து போனவனுக்கு காது கேட்கிறதே, அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை உள்ளவன் யார்? இயேசு யார்? நடக்க முடியாத முடவனை எழுந்து நட என்று சொல்லுகிறாரே, அந்த வியாதியின் அதிகாரம் உள்ளவர் யார்? அருமையான சகோதரி சகோதரியே, இயேசு யார் என்பதை அறிந்து அவரோடு நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதுதான் இந்த தவக்காலத்தின் 10வது நாள். இழந்து போன உறவை, இழந்து போன அன்பை, துண்டிக்கப்பட்ட திராட்சை கொடியை மறுபடி இணைத்து அவரிருந்து சாராம்சங்களை, அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுவது தான் 10வது நாள். அருமையான சகோதரனே, மனமாற்றத்தின் சிந்தனை என்ன?
அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வருவேன். திருப்பாடல் 91 14 15 16 வசனங்களில் படித்து பார்த்தால் சொல்வாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்றாரு, நீ கூப்பிடும் பொழுது வருவேன், உன்னோடு தங்கி இருப்பேன், உன் துன்பத்தில் உன்னோடு இருப்பேன், உன்னை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன். அருமையான மகனே மகளே, இன்று திருப்பாடுகள் உனக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காட்சி அல்ல, ஒரு நாடகம் அல்ல, பார்த்து அழுதுட்டு வீட்டுக்கு போன பழைய பாவத்துக்குள்ளாரே மூழ்குகிற ஒரு இன்பம் அல்ல. அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள் அத்தனைக்குள்ளும் அவர் இருக்கிறார் என்பதை நான் உணரக்கூடிய காரியம். நான் மனமாற்றத்தை சிந்தனை, இப்பேற்பட்ட இயேசுவை, இப்பேற்பட்ட ஒரு பரமனை நான் இழந்து விட்டேனே, அவருடைய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டதே, அவருடைய எல்லா காரியங்கள் எழுந்து போனேனே, மறுபடியும் அந்த உறவை உருவாக்கி கொள்வதற்கு பாதாளத்தில், படுகுழியில், பாவத்தில் விழுந்த உன்னை எழுந்திரு, வா, என்னோடு இணைந்து கொள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள் தான் மனமாற்றத்தின் சிந்தனை. நல்வாழ்வின் சிந்தனை என்ன? திராட்சை கொடியோடு 2 கிளை வெட்டப்பட்டு விட்டது. அந்த வெட்டப்பட்ட கிளை கனி இல்லாமல் காய்ந்து சரிந்து இதோ காய்ந்து எரிக்கப்படுகிறது. அவர் சொல்லி இல்லை, மறுபடியும் என்னோடு இணைத்துக் கொள் என்று சொல்வதுதான் இந்த 10வது நாள். எப்படி இணைத்துக் கொள்வது? எபேசியர் எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் படித்தால் புதிய மனுக்குலம் உருவாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வெட்டப்பட்ட கிளையானது இணைக்கப்பட்டு புதிய மனுக்குலம் உருவாகிறது. அப்படியானால் இன்று புதுசாக நான் உயிர் பெறுகிறேன், இழந்து போன வல்லமையை பெறுகிறேன். ஆண்டவரிடம் என்று தடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதம் மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்குத்தான் இந்த சிலுவை 10வது நாள். உட்கார்ந்து சிந்தித்து பாரு, ஆண்டவர் ஏன் உங்களுடைய வல்லம் எனக்கு இல்லை, ஏன் உங்களுடைய பிரசன்னம் இல்லை, உங்களுடைய ஆற்றல் இல்லாம போச்சு, ஏன் என்னால் செபிக்க முடியல? எப்ப பார்த்தாலும் உலக சிந்தனைகள், மாயையான சிந்தனைகள், உலக செல்வாக்கு, உலகத்தின் மேல் ஆசை, இச்சைகள், இந்த உலகத்தை சார்ந்த அழியக்கூடிய அழிந்து போகிற பல காரியங்களை நான் சிந்திக்கின்றேனே, ஏன் இவைகளை என்னால் சிந்திக்க முடியவில்லை? இன்றாவது, இந்த நாளிலாவது நான் உன்னை தேடி வந்த காலத்தை அறிந்து கொண்டு என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்து பக்கம் சொல்கிற பொழுது பார்ப்பார், ஆலயத்தை பார்த்து சொல்லுவார், வானளார்ந்த கோபுரமே, நான் உன்னை தேடி வந்த காலத்தை அறியவில்லை, நான் உன்னை தேடி வந்தேன், உன்னை திருத்திக் கொள் என்று இறைவாக்கினரை அனுப்பினேன், தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், உன்னுடைய பாவத்தையும் மீறுதலையும் நான் உனக்கு சுட்டி காண்பித்தேன், திருந்தி விடு, இல்லையனால் அழிந்து போவாய் என்று எச்சரிக்கையின் சத்தத்தை பலமுறை உனக்கு நான் கொடுத்தேன். ஆனால் நீ உடன்படவில்லை. கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள் வைத்து காப்பது போல் உன்னை அன்பினால் அரவணைத்தேன், ஆனால் நீ அதுக்கு உடன்படவில்லை. உன்னுடைய சுய சிந்தனை, பழக்க வழக்கம் என்னை விட்டு வெளியேற்றியது. அழகாக சொல்ற, நான் உன்னை தேடி வந்த காலத்தை அறியவில்லை என்று சொல்ல, அவர்தான் இயேசு. அருமையான மகனே மகளே, ஆண்டவர் இன்று உன்னை தேடி வருகிறார், உன்னை விடுவிக்க வருகிறார், உன்னை சுகமாக்க வருகிறார், பேரின்பத்தை கொடுக்க வருகிறார். தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படியாக வெட்டப்பட்ட கிளையை, காற்று திராட்சை ஒளிவு மரத்தை உண்மையான ஒளிவு மரத்தோடு சேர்த்து புதிய கனிகளை கொடுக்கும்படியாக உன்னை தேடி வருகிறார். இந்த நாட்களிலாவது அவருடைய சத்தத்துக்கு நீ செவிசாய்ப்பாயா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், எங்கு சென்றால் உன் கூட வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. நல்வாழ்வின் சிந்தனை பாருங்கள். அருமையான மகனே மகளே, இந்த நாளில் நீ காணக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் என்ன? விவிலிய சிந்தனையை பார்த்தோம், மனமாற்றத்தின் சிந்தனையை பார்த்தோம், நல்வாழ்வின் சிந்தனையை பார்க்கணும். இந்த நல்வாழ்வின் சிந்தனையானது
உன்னை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி கொண்டு வருகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறது. இரண்டாம் வருகையின் சின்ன என்ன? மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம், நாளைய குறித்து கவலைப்படாதே, நாளைய நாள் உன்னை குறித்து கவலைப்படும் சொல்லுகிறார். என் பிள்ளைக்கு என்ன வேணும்? பசியா இருந்தா சோறு கொடுப்பார். அருமையான சகோதரி சகோதரியே, தானியேலுடைய புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு செய்யாத குற்றத்துக்காக தானியேல் சிங்க கோயில் போடப்படுவான். அவன் 4 நாட்கள் 7 நாள் பசியா இருப்பான், பட்னியா இருப்பான், சாப்பாடு இருக்காது, பசிக்குது அவனுக்கு. யார் அறிந்தா? ஆண்டவராகிய கடவுள் அறிந்தார். தானியேல் சிங்க கோயில் 7 நாள் பட்னியா கிடக்கிறான், அவன் பசிக்குது என்பதை அறிந்த தேவன் அபகூக் என்ற ஒரு இறைவாக்கினர் காட்டு அத்தி பழங்களை பொறுக்கி வருவதற்காக போகிற பொழுது, அபகூக் என் ஊழியன், என் மகன் பட்டினியா இருக்கா ஐயா, பாபிலோன்ல சிங்க கோயில 7 நாளை சாப்பிடாம இருக்கா ஐயா, அவன்கிட்ட கொண்டு போய் இந்த கூழை கூடுது. தன்னுடைய வேலைக்காரர்களுக்காக அபகூக்கு கூழ் கொண்டு போவார். அப்ப இறைவாக்கினரை பார்த்து வானத்து சொல்வார், இந்த கூழை கொண்டு போய் தானியேல்கிட்ட கூடும்பாரு. எனக்கு தானியேலையும் தெரியாது, பாபிலோனையும் தெரியாது, சிங்க கோயையும் தெரியாதே அப்படிமா பயப்பட நம்ம தலை முடிய விட்டு தூக்கிட்டு போய் கரெக்டா அந்த இடத்துல விட்டு அந்த சிங்க கோயை தட்டி, தானியேலே, உண்மையான கடவுளின் ஊழியனே, ஆண்டவர் உனக்கு அடுத்த உணவை சாப்பிடு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னார். ஏசியார், நீ பசியாய் உணவு கொடுப்பார், நீ வியாதியில் இருப்பது மருத்துவராய் வருவார், நீ கட்டப்பட்டு உடைக்கிறவராய் வருவார். இப்பேற்பட்ட இயேசுவை நீ அறிந்து கொண்டு இந்த தவக்காலம் 10வது நாள் நீ சிந்திக்க வேண்டிய, ஆண்டவரே மறுபடியும் நான் உன்னோடு உறவு கொள்ள வேண்டும், ஆண்டவர் உம்முடைய சதையின் சதையாக, இரத்தத்தின் இரத்தமாக, உம்முடைய வல்லமையினுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளும்படியாக மறுபடியும் இணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. நாளைய நாளை குறித்து நீ கவலைப்படாது, நாளைய நாள் தன்னை குறித்து கவலைப்படும். இவனுக்கு நான் செய்யவில்லையே, என் மகனுக்கு நான் நல்லது செய்யவில்லையே என்று அந்த நாள் அர்த்தங்களை பத்தி கவலைப்படுமா? எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை பாத்தீங்களா? அருமையான சகோதரி சகோதரியே, இந்த 10வது நாள் உனக்கு சொல்லுவதை பார்த்தா, இயேசு யார்? ஒவ்வொரு நாளும் இயேசு யார் என்பதை பார். பரிசுத்த, உண்மையானவர், நீதியானவர், ஒளியானவர், வழியானவர், வாழ்வானவர். நான் எப்படி இருக்கேன்? அவருடைய வழியை மீறுகிறேன், பொய் சொல்லுகிறேன், திருடுகிறேன், ஏமாட்டுகிறேன், வஞ்சிக்கிறேன். இதனால் செய்ய வேண்டியது, எழுந்து வா, அவரோடு உறவுகள், அவரோடு இணைந்து கொள். அருமையான சகோதரி சகோதரியே, 4 விதமான சிந்தனைகளை பார்த்த, விவிலிய சிந்தனை, மனமாற்றத்தின் சிந்தனை, நல்வாழ்வின் சிந்தனை, 2ஆம் வருகையில் ஆண்டவர் நான் எப்படி இருக்க வேண்டும்பதை இந்த நாட்கள் நினைத்து பார். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, தனிமையான திருப்பாடுகளின் 40 நாட்கள் 10வது நாள், இந்த நாள் என்னை அறிந்த தேவன் இயேசு யார் என்பதை புரிந்து அறிந்து செயல்பட எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க. நான் ஒரு பார்வையாளனாக, காட்சியாளனாக, கேட்கிறவனாக இல்லாதபடி ஒரு உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாங்க. ஐயோ, நான் இப்படி செய்து விட்டேனே, என் கடவுளை நான் இழந்து விட்டேனே, கடவுளின் அன்பை ருசிக்கவில்லையே என்ற சிந்தனையில் மறுபடியும் அந்த உறவையும் சிந்தனையும் ருசியை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. ஒளி விளக்காக மாற்றுங்க, பலருக்கு சிந்தனை கொடுக்கக்கூடிய சிந்தனையாக மாற்றுங்க. அப்படியாக நீ செய்ய போதும். சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.